இப்ப ஏற்பட்டிருக்கிற வெள்ள அனர்த்தம் என்பது இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பெரிய அளவில் பாதிச்சிருக்கின்றது. குறிப்பாக சில மாவட்டங்களை மிக பெரிய அளவில் பாதிப்பை உண்டு பண்ணி இருக்கின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாதிப்பு, உயிர் இழப்பு, அதே போல வீடுகள் முழுமையாக சேதமாக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 4500 வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கின்றன. கிட்டத்தட்ட 76,000 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள், கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள், கிட்டத்தட்ட 21 லட்சம் மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 21 லட்சம் என்பது இலங்கையினுடைய மொத்த ஜனத்தொகையில கிட்டத்தட்ட 10% அல்லது 9 அல்லது 10% ஜனத்தொகை பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கணிசமான இடத்துக்கான போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பாலங்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. நீர் வடிகால் அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கழிவுநீர் வெளியேற்றம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வீதிகள் பாலங்களால் உடைக்கப்பட்டது மட்டுமின்றி வீதிகளுக்கு குறுக்கே பாரிய மரங்கள் சரிந்திருக்கின்றன. பல ஆயிரக்கணக்கான மரங்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. அது இயற்கை சமநிலையை மாற்றம் ஏற்படுத்த போகின்றது. அதே நேரத்தில் மின்சாரம் பல பகுதிகளுக்கு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது அவர்கள் மிக விரைவான சேவைகளை செய்து கிட்டத்தட்ட 90% பகுதிகளுக்கான மின்சாரத்தை வழங்கிவிட்டதாக கூறப்படுகின்றது. மின் பிறப்பாக்கிகள் கணிசமான அளவில் முற்றாக சேதமடைஞ்சிருக்கின்றன. அதில் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் ரயில் போக்குவரத்து கணிசமான இடங்களுக்கு முற்றாக ஸ்தம்பித்திருந்தது. அது கிட்டத்தட்ட 30% ரயில் போக்குவரத்து இயங்குவதாக சொல்லப்படுகின்றது. தண்டவாளங்கள் இருக்கின்றது. தண்டவாளத்தை கீழே உள்ள கல்லுகள் எதுவுமே இல்லை. பாலங்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு விட்டிருக்கு. இப்படி நீங்க சொல்லுகின்ற மாதிரி உட்கட்டுமானத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை எதிர்வரும் காலங்களில் ஏற்படுத்தும். ஆனால் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நேற்று ஒரு மதிப்பீட்டை சொல்லியிருக்கிறார். 6 பில்லியன் இலிருந்து 7 பில்லியன் வரையான இழப்பீடு சொல்லி இருக்கிறார். அந்த இழப்பீட்டை சொன்னது மட்டுமின்றி அவர் ஒரு ஒப்பீட்டையும் செய்திருக்கின்றார். என்னன்னு சொன்னால், சுனாமி கால பகுதியில் வந்த கரையோர பகுதியில், அதுவும் குறிப்பாக தாய பகுதியில் பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. தாய பகுதியில், தமிழக தாய பகுதியில் அந்த இழப்பீடு 1.5 பில்லியன்ல இருந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் தான் அந்த மதிப்பீடு என்றும் அந்த ஆணையாளர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இப்போது ஏற்பட்டிருப்பது 6 பில்லியன்ல இருந்து 7 பில்லியன் வரை. ஆனால் இப்ப நான் இதில் குறிப்பாக சொல்ல போடுவது என்று சொன்னால், இந்த 6 பில்லியன் இருப்பு தான் இலங்கை மத்திய வங்கியில் இப்போது இருக்கின்றது. அப்ப இது பார்க்க போனால் இந்த சேதம் கிட்டத்தட்ட இலங்கையினுடைய ஒட்டுமொத்த வருமானத்தில் 6 மாத வருமானம், கிட்டத்தட்ட அரைவாசி வருமானம் தேவையாக இருக்கின்றது. இந்த புனருத்தாரணம் செய்வது இந்த 6 பில்லியன் என்றதுக்கு இலங்கையினுடைய ஒட்டுமொத்த வருமானம் 5305 பில்லியன் தான் இலங்கையினுடைய பணம். இலங்கையினுடைய பணத்தில் தேவையான வருமானமா வரும்.